கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது? இன்றைய காலகட்டத்துல குறிப்பா நமக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய நிறங்களை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. நமக்கு ஒரு கெட்ட காலம் வரும் பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாதான் நம்மள சுத்தி இருக்கவங்களுடைய நிறமும் அவங்களுடைய குணங்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார் நமக்கு நல்ல செய்வாங்க, வாழ்க்கை துணைவரின் உறவுகள் எப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன, பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்ற பெரிய புரிதலை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா அதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வேலை நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய நஷ்டப்பட்டிருப்போம். இதெல்லாம் பட்டுதான் நம்ம இந்த அனுபவங்களை தெரிஞ்சிருப்போம். இப்போ இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வகையில பிரச்சனை வரும், எந்தெந்த வகையில பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம யாரோட உறவாடக்கூடாது இதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களால காப்பாத்திக்க முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசி. இந்த வீட்டின் அதிபதி புத பகவான். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் அர்த்தமே. தந்திரம், அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நண்பர்களை கொடுக்கும் காதல் மனம், தூய்மையாக தன்னை வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய சுற்றுப்புறத்தை ரொம்ப தூய்மையா வச்சுப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெண்மை தன்மையும் இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஆண்மை தன்மை இருக்கும். இவர்களுக்கு ஒரு நளினமான தோற்றம் இருக்கும். அதே போல தன்னுடைய நடைகள் உடைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. அழகா இருக்கணும் அப்படின்னு காட்டிப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நல்ல வாக்கு சாதுரியம், இனிமையான பேச்சு இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கண்ணில பாத்தீங்கன்னா உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1 பாதம், 2ஆம் பாதம் இருக்கும். இப்போ கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல. ராகு ரேவதியை தாண்டி உத்திரட்டாண்டி நட்சத்திரக்கு வந்துட்டாரு. இப்போ திருமண வாழ்க்கையிலுமே சரி, சில உறவுகளிலுமே சரி, சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நாள் போல உறவு அடுத்த நாளும் இருக்காது. ஒரு நாள் சண்டை போடுறது, இன்னொரு நாள் மனஸ்தாபம் இருக்கிறது, பிரியாம இருக்கிறவங்களுக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் காரணமா பிரிஞ்சிருந்திருப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். குறிப்பா அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மனக்குழப்பமும் ஒரு டென்ஷனும் இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில. என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாம, எந்த வழியில தான் நம்மளுடைய வாழ்க்கை போகுது அப்படின்றதே தெரியாத மாதிரி இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் வந்தாலுமே, ஒரு பக்கம் ஒரு சுப விரயங்கள் ஏற்பட்ட காலகட்டமா இருக்கும். உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், ஏதோ ஒரு வகையில திருமண வாழ்க்கையிலுமே ஒரு மனக்கசப்போடு வாழக்கூடிய சூழ்நிலை. குறிப்பா உறவுகளால மன வருத்தங்கள். அதே போலதான் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல இருக்கும். நம்பியவர்கள் ஏமாற்றுறது, ஏமாற்றத்தால பாதிப்படைகிறது, காதல்ல பிரிந்து போறது, இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவால இந்த ராசியில இருக்கின்றதால ஒரு மன வருத்தத்தோடு இருக்கின்ற சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இவர் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாகவும் வராரு. தந்தையோடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். தாயார் மீது ஒரு நல்ல ஒரு பாசமும் இருக்கும். நல்ல பேச்சு திறமை இருக்கும். சிக்கனவாதிகளாகவும் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். தாயார் மீது ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவர் வழியில சில இடைஞ்சல்களும் சில பிரச்சனைகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவர்கள் உறவுகள் வழியில, குறிப்பா வாழ்க்கை துணைவரினுடைய கூட பிறந்தவங்க, இல்லைன்னா வாழ்க்கை துணைவரின் தாயார் வகையில, இல்ல அவர்களின் சகோதரி வழியில இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும், அதே போல சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இந்த எதிரிகள் கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லவங்க தான், யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் சிவனேன்னு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இவங்களுக்கு தொல்லை கொடுக்க 2 பேர் யாராவது வந்துட்டே இருப்பாங்க. வம்பு வழக்குகள்லாம் தேடி வரும். ஏன்னா இந்த கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்றதால இவங்களுடைய இது நான் இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லல. இது உங்களுக்கு வாழ்க்கை பலன். உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்பொழுது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கண்டச்சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா ஒட்டகத்து மேல போனா கூட நாய் துரத்தும். அது மாதிரி நம்ம பலவீனப்படுத்திட்டோம் அப்படின்னா
நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். காட்டுக்கே சிங்கம் ராஜானா கூட அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா காக்கா குருவிகள் கூட போயிட்டு கொத்தும். அது மாதிரி வாழ்க்கையில தலைமை பண்போடு இருந்து ஒரு உயர்வான இடத்துல இருந்து மத்தவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஒரு பெருமையோடு இருந்தா கூட நேரம் சரியில்லைன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 விதமான தொல்லைகளை கொடுப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்றதால எதிரிகள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலுமே எதிரிகள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு இருக்காங்க. அந்த எதிரிகள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா வாழ்க்கை துணைவர் வழியிலே வரக்கூடிய எதிரிகள், வாழ்க்கை துணைவர் உங்க வழியில வரக்கூடிய உறவுகளால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை கூட உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுத்துட்டு இருப்பாரு. நல்லாவே இருப்பாங்க. ஆனாலும் முழுமையான ஒரு சப்போர்ட் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து கிடைக்காது. கன்னி ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் பாதகாதிபதியாகவும் இருக்காரு. அப்போ அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல பாதகத்தை செய்யணும். வாழ்க்கை துணைவர் வழியிலும் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கணும். நண்பர்கள் கிட்ட பழகுறீங்க, இல்ல பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா போகும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு. அதுக்குன்னு பழகவே கூடாதுன்னு இல்ல. நண்பர்கள் வாழ்க்கையில இருக்கணும் தான். ஆனா அந்த நண்பர்களே முக்கியம் அப்படின்னு நீங்க நம்பி இறங்குனீங்கன்னா அவங்க உங்களை தவறா வழி நடத்திடுவாங்க. அதன் மூலம் நஷ்டப்படுவீர்கள், பாதிக்கப்படுவீர்கள். அவங்க ஒரு திட்டம் சொல்றாங்க, இது வாங்குங்க, இது நல்லா இருக்கும்னா அவங்களுடைய சுய லாபத்துக்காக சொல்லுவாங்க. அதை நீங்க புரியாம ஏதாச்சும் போய் பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு பண இழப்புகள், நஷ்டங்கள் வரும். இப்போ இதுல முதலீடு பண்ணுங்க, அவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ லாபம் வரும்னு நீங்க பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு லாபமும் வராது, போட்ட பணமும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டிதான். இத மாதிரி தவறான வழிகாட்டுகள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுல நீங்க கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறது நல்லது. அவங்கெல்லாம் யாரா இருப்பாங்க? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமா பழக்கவழக்கம் இல்லாத ஒரு வெல்விஷரா இருக்காங்க, தூரத்துல இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கடுமையா அவங்க கிட்ட சில நேரத்துல பேசுறாங்கன்னா கூட, அவங்க கிட்ட நீங்க உறவாடலாம். அவங்க சொல்றது நன்மைக்காக இருக்கும். இனிமையாகவே பேசிட்டு, கூடவே இருந்து கவுக்கக்கூடியவர்கள் நெறைய பேரு கன்னிராசி கூடவே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க உறவாடாம தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பகச்சுக்க சொல்லல. சரி சரின்னு தலையாட்டிட்டு உங்க வேலைய நீங்க பார்த்துக்கிட்டே போங்க. அதே போல தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே நம்ம நல்லா பேசணும். உயர் அதிகாரியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய தொழிலாளிக்கு நம்ம சாதகமா பேசணும். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனமான ஒரு விஷயமே. நம்ம நல்லா இருக்கோம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறது இல்ல, யாரையுமே எதிர்க்கிறது இல்ல. அதே மாதிரிதான் உலகமும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நம்ம ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். சோ எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியாது, அது எப்போ வெளியே வரும்னே தெரியாது. அதனால நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள், தொழிலாளர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா உறவாடணும். அவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறது கூட உங்களுக்கு நல்லதுதான். உங்களுடைய பலவீனத்தை அவங்க கிட்ட காட்டிக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா நண்பர்களா இருக்கட்டும், அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகளா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இல்ல சக பணியாளர்கள் கிட்ட உங்களுடைய பலவீனத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பலவீனத்துல அவங்க உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்திடுவாங்க. சோ ஏதாவது ஒரு திட்டத்தாலதான் வரும், டைரக்டா வராது. அந்த திட்டத்தை உங்களை நம்ப வைப்பாங்க. அதை நம்பி நீங்க போகும்பொழுது உங்க வாழ்க்கையில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ எந்த முடிவு எடுத்தாலும் நீங்களே தனியா முடிவு எடுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல 2 முடிவு இருக்கும். ஒரு ரோட்ல போலான்னும் பொழுது 2 ரோடு பிரியும். இதுல போலாமா அதுல போலாமா அப்படின்ற மாதிரி. திருமணம் பண்ணும் பொழுது 2 பொண்ணு செட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா, இப்படி குழம்புறதுதான். கடைசியில ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு நமக்கு நெகட்டிவா போயிடுது. சோ இந்த ரோட்லயே போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பொண்ணை திருமணம் பண்ணா நல்லா இருந்திருக்குமே, இந்த வாழ்க்கையிலே போயிருக்கலாமே இப்படின்னு புலம்புற மாதிரியான வாழ்க்கையை தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலானோருக்கு இருக்கு. இது இப்போ நம்ம பொது பலனாதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நீங்க
முழுமையா கேளுங்க. இன்னும் நெறைய நம்ம பதிவுல நான் சொல்றேன். நீங்க எந்தெந்த இடத்துலலாம் முடிவெடுக்கிறீங்களோ, அந்த இடத்துலலாம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து குழப்பம். வேலை விஷயமா இருக்கட்டும், நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுவீங்க. அப்ப இன்னொரு வேலையும் கிடைக்கும். அதுவும் நல்ல வேலை மாரி தான் இருக்கும். எந்த வேலைக்கு போறது அப்படின்ற நம்ம சூஸ் பண்றத, நீங்க தனியா சூஸ் பண்ணும்பொழுது ஒரு பாதிப்பு வரும். எதுன்னு சரி தெரியாம சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ நீங்க வந்து எத சூஸ் பண்றதுன்னு தெரியாம சூஸ் பண்ணிட்டு, அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு தான் நீங்க வந்து ஒரு குருமார்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பா சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தருங்க. நீங்க வந்து சித்தர் வழிபாடு பண்ணுங்க. கணக்கம்பட்டி, மூட்டை சுவாமிகள், அதேபோல ரமண ரிஷி, இத மாதிரி நீங்க யாரோ ஒருத்தவங்கள குருமாரா ஃபாலோ பண்ணுங்க. வெல் விஷர்ஸ்ன்னு நெறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெல் விஷர்ஸ் இல்ல இளையவர்களா கூட இருக்கலாம். அவங்க உங்க நன்மைக்காக உங்கள கூட திட்டுவாங்க. ஆனா, அவங்க அதிகமா உங்ககிட்ட குளோஸா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு நல்லத சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நீங்க கருத்து கேட்கலாம். இல்ல தெரியாத ஒரு அன்னோன் பெர்சன் கிட்ட கூட ஒரு கன்சல்டன்ட் கிட்ட கூட போயிட்டு நீங்க கைட்லைன்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்ட்டாவே இருக்கும். இந்த இடத்துல தான் நெறைய மிஸ் பண்றது. ஸோ இந்த இடத்த நீங்க கவனமா இருக்கணும் வாழ்க்கையில. அதே போல பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையிலயும் சூஸ் பண்ணும்பொழுது இந்த குழப்பத்தால நெறைய நேரத்துல இரட்டை மனத்தால இந்த இருதாரம் சில பேருக்கு ஏற்பட்டுருது. கன்னிராசி அன்பர்களுக்கு. ஸோ இது மாரி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையிலயும் கலஸ்திர தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணைய செலக்ட் பண்ணும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இருக்கு, ஒரு எதிர்ப்பு இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில வரக்கூடிய எதிர்ப்புகள் அதிகம். அதே போல பார்த்தீங்கன்னா, சகோதர வழி உறவுகளும் உங்களுக்கு கவனமா தான் இருக்கணும். அவங்க கிட்டயும் நீங்க ரொம்ப க்ளோஸா போனாலும் பிரச்சனை தான், ரொம்ப விலகி இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு மிடிலா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. சகோதர வழியிலுமே பெருசா உங்களுக்கு நன்மை இருக்காது. எவ்வளோதான் விட்டு குடுத்து போனாலுமே, அவங்களால உங்களுக்கு பெருசா வந்து பாதிப்புகள் தான் இருக்குமே தவிர, நன்மைகள் இருக்காது. அப்போ அவங்க கிட்ட உறவாடும் பொழுதும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு சமசப்தம ராசியில திருமணம் பண்ணக்கூடாது. முதல்லயே நம்ம நெறைய பதிவு போட்டிருக்கோம். கன்னி ராசிக்கு மீன ராசி ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். ஏன்னா நீர் ராசி மீனம். கன்னி அப்படிங்கிறது நிலம் ராசி. ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா திருமணமாகும், காதல் வரும், காதலர்களா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது பிரச்சனையோடு இருக்கு அப்படின்ட்டு. அதனால ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தோஷம் இல்லைன்னா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நிர்பந்தம் இருந்தா பண்ணலாம். ஆனா தோஷம் இருந்தா அவாய்ட் பண்றது நல்லது. அப்படியே தோஷமே இல்லைன்னா கூட சண்டம் போட்டுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். தற்காலிக பிரிவு வரும். அதே போல பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசிய திருமணம் பண்ண வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப கடுமையான காலகட்டமா இருக்கும். 7 வருடம் வரைக்கும் பிறகு பிரியிற காலம் வரும். மேஷ ராசியும் உங்களுக்கு வேண்டாம். மீன ராசியும் வேண்டாம். கும்ப ராசிய தவிர்த்துக்கோங்க. அதே போல கன்னி ராசி, உபயராசி அப்படின்றதால மிதுனம், மீனம், தனுசுலாம் தவிர்க்கிறது நல்லது. மற்ற ராசிகள்ல நீங்க பார்க்கலாம். சிம்ம ராசிய நீங்க ஜாதக பொருத்தம் இருந்தா கன்சிடர் பண்ணலாம். இல்லன்னா விட்டுறது நல்லது. அதே போல பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ராசியா இருந்தாலுமே சரி, ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு, கட்ட பொருத்தம் பார்த்துட்டு திருமணம் பண்றது நல்லது. மத்தபடி எந்தெந்த இடத்துல கவனமா இருக்கணும், யார் யார்கிட்ட உறவாடக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதப்படி நீங்க எல்லா இடத்துலயுமே நாசூக்கா நடந்துக்கும் பொழுது, கொஞ்சம் தள்ளி நின்னு நம்மளையே நம்ம புரிஞ்சுக்கிட்டு, தள்ளி நின்னு இந்த உலகத்த பார்க்கும் பொழுது பெருசா பாதிக்கப்படுறதில்ல. குறிப்பா இத எந்த நேரத்துல நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுது ஃபாலோ பண்ணணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில நம்மளால சேஃபா டிராவல் பண்ண முடியும். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.